நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் மனுஷங்களான நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த பேய், ஆவி, அமானுஷம் உள்ளிட்ட வார்த்தைகள்ல பலருக்கும் நம்பிக்கை இருக்காது. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுற வரைக்கும். இருந்தாலும் அமானுஷ்யங்கள் மேல நம்பிக்கையே இல்லாதவங்க மத்தியிலையும் திகில வரவழைச்ச சில விஷயங்கள் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிசிடிவி வீடியோ கேமரா வழியே பதிவாகி பார்த்தவங்களை மிரள வச்சிருக்கு. அப்படி சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆகி பலராலையும் ஷேர் பண்ணப்பட்டு வைரலான சில மர்மமான வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஃப்ளோட்டிங் ஃபிகர். பொதுவாக திருடங்களையும் அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழையிறவங்களையும் அடையாளம் கண்டுபிடிக்கவே பெரும்பாலான இடங்கள்ல சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டாலும் எதிர்பாராத விதமா சில நேரங்கள்ல அதுல மர்மமான விஷயங்களும் உருவங்களுமே கூட பதிவாகி பார்த்தவங்களை மிரள வைக்கும். அப்படியான ஸ்ட்ரேஞ்சான ஒரு சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. இரவு நேரம் ஒரு நாள் ஒரு நபர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காருக்கு பக்கத்துல இருந்து சடனா மங்களா ஒரு உருவம் அப்பியர் ஆகி மெதுவா நடந்து மறைஞ்சு போற மாதிரியான ஒரு காட்சி அந்த சிசிடிவி கேமராவில் வீடியோவா பதிவாகுது. அதோட பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருந்த அந்த மனிதருக்கு அந்த உருவம் கண்ணுக்கு தெரியாததுனால அவர் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாம சாதாரணமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப மிஸ்டீரியஸானதா இருந்த இந்த சிசிடிவி ரெக்கார்டிங் வீடியோ ஃபுட்டேஜ் சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகி ரியலான கோஸ்டுக்கான ஆதாரம்னு சொல்லி வைரல் ஆகி இருந்தது. கைடட் ஃப்ளேம். ஹவுஸ் கேமரா ஒன்றில் ரெக்கார்ட் ஆகியிருந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ காட்சி தான் இது. எரியிற பந்து மாதிரியான ஒரு மர்ம பொருள் காத்துல மெதுவா மிதந்து உருண்டு வர்ற மாதிரியான ஒரு காட்சி ஆப்போசிட்ல செட் பண்ணப்பட்டிருந்த கேமராவில் பதிவாகி இருந்திருக்கு. அப்படி வந்த அந்த பந்து மாதிரியான மர்ம பொருள் மறுபடியும் ரிவர்ஸ்ல போய் காத்துல மிதந்து எழுது மாயமா மறைஞ்சு போனது. இப்படிப்பட்ட இந்த வீடியோவை பார்த்த பலருமே இது ஒரு வகையான பால் லைட்னிங்கா கூட இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ரொம்ப ரேரான நேச்சுரல் பினாமினான இந்த பால் லைட்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது பார்க்க இப்படிதான் இருக்கும். வானத்துல மின்னல் விட்டு கீழே இறங்கும் போது சில சமயம் அது இப்படி பந்து மாதிரி உருமாறி குறிப்பிட்ட வினாடிகளுக்கு நிலைச்சிருக்கும். உலகத்தோட குறிப்பிட்ட சில பகுதிகளில் ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரியான வினோதமான இயற்கை நிகழ்வு பதிவாகி இருந்திருக்கு. ஆனா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ஃபிளேம் பால் மாதிரியான விஷயம் பால் லைட்னிங்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டு இருக்கிறதையும் நீங்க கவனிச்சிருக்கலாம். அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இது ஸ்லோவா மிதந்து உருண்டு வர என்ன காரணம்னு பல விடை தெரியாத கேள்விகளையும் இது உருவாக்கி இருந்தது. இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் மட்டும் இல்ல, எரியற உருண்டை மாதிரியான நெருப்பு பந்து காத்துல மிதந்து வந்து விளற மாதிரியும் அது வினோதமான வகையில தரையில நகர்ற மாதிரியுமே கூட சில வீடியோக்கள் இன்டர்நெட்ல வைரல் ஆனது. ஒருவேளை இதை பத்தின உண்மையான விளக்கமும் தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேபி வாட்சர். பொதுவா வெளிநாடுகள்ல குழந்தைங்க தூங்குற விளையாடுற ரூம்ஸ் கண்காணிக்க பேபி மானிட்டர் கேமராவை செட் பண்றது ரொம்ப காமனான விஷயம். அப்படி ஒரு நாள் குறிப்பிட்ட சில பேர் கேமராவை செக் பண்ணி பார்த்தப்போ இப்படி ஒரு காட்சி அதுல பதிவாகி இருந்ததா சொல்லி ஒரு டெரிஃபையிங்கான வீடியோவை ஷேர் பண்ணி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த சர்வேலன்ஸ் வீடியோவில் குழந்தை தொட்டில படுத்துக்கிட்டு இருந்த இடத்த விட்டு இருந்த விண்டோவுக்கு அவுட் சைட்ல இருந்து விச் மாதிரி தோற்றத்துல இருந்த மர்ம பெண்ணோட உருவம் நின்றுகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி பதிவாகி இருந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சானதா இருந்த இந்த காட்சியில எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இதுவும் நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அன்சீன் ஃபோர்ஸ். குறிப்பிட்ட ஒரு நபரோட பைக்கை தெருவில் நிறுத்தி வச்சிருந்தப்போ லாக் பண்ணி வச்சிருந்தமே காணாம போயிருக்கு. அதனால திருடங்க யாராவது அன்லாக் பண்ணி திருடி எடுத்துட்டு போயிருப்பாங்களான்னு தெரிஞ்சுக்க அந்த தெருவில் செட் பண்ணப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பண்ண செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா நிறுத்தி வச்சிருந்த அந்த பைக் தானாவே ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகிற மாதிரி திகிலூட்டக்கூடிய ஒரு நம்ப முடியாத காட்சி அதுல பதிவாகி இருந்தது தெரிய வருது. ஏதோ ஒரு கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் என்டிட்டி யாருமே இல்லாத அந்த தெருவில் இந்த வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு போயிருக்கு. கண்களை பயத்துல உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு மர்மமானதாகவும் அமானுஷ்யமானதாகவுமே இருந்த இந்த சம்பவம் சோசியல் மீடியா முழுக்க சில வருஷங்களுக்கு முன்னாடி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. அதோட இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள பலருமே கூட இது ஒரு ஏஐ டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அது இதுன்னு கூட கருத்துக்களை சொல்லலாம். ஆனா நம்ம சேனல் அப்லோட் ஆகிற பெரும்பாலான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு இருந்து 7-10 வருஷங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்டு சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆகியிருந்த நிறைய பேரால பார்க்கப்பட்ட காட்சிகள் மட்டுமா தான் இருக்கும். சோ நீங்க நம்ம சேனல்ல பாக்குற சிசிடிவி ரிலேட்டடான வீடியோஸ்ல நிறைய காட்சிகள் 90% மேல ரியல் வீடியோ கேமராவில் பதிவான ஒண்ணுதான். அதோட இப்போ நீங்க பார்த்த இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ற இந்த அன்சீன் ஃபோர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
डॉर्टमुंड का एक नया फायदा बताऊं? ये तुम्हें यहाँ बैठ के मैच दिखा सकता है। कैसे? ऐसे। அபேண்டன் டெரர். மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு நாட்டுல முற்றிலுமா கைவிடப்பட்ட பில்டிங் முன்னால அடிக்கடி அமானுஷ்யமான சப்தங்கள் கேட்கறதா கேள்விப்பட்டு அது என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல சில பேர் ஒரு நாள் நைட் கிளம்பி போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அங்க என்ன மாதிரியான அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நீங்களே பாருங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பில்டிங்கோட எம்டி ஹால் ஒன்னோட கதவுகள் யாரோட உதவியுமே இல்லாம தானாவே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்து மிரண்டு போனவங்க உடனடியா அந்த அபேண்டன் பிளேசஸ்ல இருந்து வெளியேறி இருந்திருக்காங்க. போகாங் என்கவுண்டர். ஒரு இரவு நேரத்துல சேரும் சகதியும் நிறைஞ்ச ரோட்ல தனியா ஒருத்தர் கார்ல வந்துகிட்டு இருந்தப்போ சடனா கார் மூவ் ஆகாம நின்று இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம வண்டியில இருந்த நபர் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எதேச்சியா வண்டியில இருந்து டேஷ் கேம நோட்டீஸ் பண்ணிருக்காரு. அப்போ அதுல உடல் முழுக்க வெள்ளை உடை போர்த்தின மாதிரியான ஒரு உருவம் தென்பட்டு இருக்கு. உடனடியா ஆப்போசிட்ல இருந்த ரோட்டை திரும்பி பார்த்தவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா டேஷ் கேம்ல தென்பட்டது மாதிரியான ஒரு உருவம் உண்மையில அந்த ரோட்ல இல்லவே இல்லை. மொத்த ரோடு எம்டியா இருந்தப்போ சடனா ஒரு தடவை திரும்பி பார்த்தப்போ சேம் அதே உருவம் காருக்குள்ளார இருந்திருக்கு. இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தவங்க இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு இடுகாடு இருந்ததா குறிப்பிட்டிருந்தாங்க. போகாங் கோஸ்ட் என்கவுண்டர்ங்கிற பேர்ல சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகி இருந்த இந்த வீடியோ திகிலான அனுபவத்தையே பார்த்தவங்களுக்கு கொடுத்திருந்தது. ஷாப் ஹாண்டிங். துணிக்கடை முன்னால வச்சு அங்க இருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகி செக்யூரிட்டி கார்டால ஷேர் பண்ணப்பட்ட ஒரு டெரிஃபையிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ. பர்டிகுலரா அந்த க்ளோத்திங் ஸ்டோர்ல செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல இருந்திருக்காரு. அப்போ அவர் சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பக்கத்துல அடுக்கி வச்சிருந்த பேக்கெட் பண்ணப்பட்ட துணி தானா கீழே விழுந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் ரியல் ஹாரரான விஷயமே நடந்திருந்தது. அதாவது சேர்ல உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டை கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸ் வயலண்டா புடிச்சு இழுத்து விட்டு அந்த ஃப்ளோர் முழுக்க கொண்டு போயிருக்கு. சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருந்த இந்த மிரட்டலான காட்சியை சோசியல் மீடியாவில் பார்த்த பலரும் டவுட்டே இல்லாம இது ஏதோ ஒரு ஈவில் ஃபோர்ஸோட வேலைதான்னு கண்டிப்பா சொல்லியிருந்தாங்க. பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளுமே அதை தான் காட்டுது. அந்த கடைக்குள்ளார ஏதோ ஒரு அமானுஷ்யமான சக்தி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டி கொடுத்திருந்தது இந்த மர்மமான சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ். ஸ்விங்கிங் கோஸ்ட். கோஸ்ட் ஹண்டர் சில பேர் முற்றிலுமா கைவிடப்பட்ட மனிதர்கள் வசிக்காத அபேண்டன் வில்லேஜ் முனுக்கு கிளம்பி போய் அங்கிருந்த எம்டியான ஸ்ட்ரீட்ஸையும் பழைய வீடுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு இரவு நேரம் திடீர்னு அவங்க கண்ணுல பார்த்த விஷயம்னு சொல்லி வீடியோவா ரெக்கார்டான காட்சியை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ட்ரேஞ்சான ஒரு மர்ம உருவம் மரத்தோட கலையில கயிறு கட்டி கழுத்துல கனெக்ட் பண்ணி அகோரமா தொங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை நேரில் பார்த்ததா சொல்லி அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதோட அதை பார்த்ததும் உடனடியா அந்த இடத்தை விட்டே கிளம்பி வந்திருக்காங்க அந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ். அதோட இது உண்மையான பேயா இல்ல போலியா சித்தரிக்கப்பட்ட காட்சியான உறுதியா தெரியல. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஹெட்லெஸ் ஸ்பிரிட். லேட் நைட் அப்போ ஒரு சைலண்டான ஸ்ட்ரீட்ல ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் குரூப்பா கிளம்பி நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான காட்சி தான் இது. தலையில்லாத மட்டும் தனியா நடந்து போய்கிட்டு இருந்த மாதிரியான அந்த காட்சி பின்னாடி வந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போக வச்சிருந்தது. ஹெட்லெஸ் ஹியூமனாய்ட் ஒன்று காமா நடந்து போறது மாதிரியான இந்த வீடியோ ஃபுட்டேஜும் நிறைய பேரால சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணப்பட்டு வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஹெட்லெஸ் மிஸ்ட்ரி. இங்க ஒருத்தர் தன்னோட தொலைஞ்சு போன குட்டி செம்மறியாட்டை தேடி போன்ல டார்ச் அடிச்சுக்கிட்டே வீடியோ ரெக்கார்டிங்கோட வந்திருந்தப்போ திடீர்னு ஒரு அமானுஷ்யமான விஷயத்த கண்ணால பார்த்திருக்காரு. அது அவரோட வீடியோ ரெக்கார்டிங்லயும் அதிர்ஷ்டவசமா பதிவாகி இருந்திருக்கு. அதாவது அது வரைக்கும் எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஆடு சடனா பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அப்போ கொஞ்சம் தள்ளி இருந்த முன்னாடி இருந்த மரத்தை ஒட்டி வெறும் கால்கள் மட்டுமே தெரியும்படி உடலும் தலையும் இல்லாத ஒரு மர்ம உருவம் வேகமா ஓடி மறையறது மாதிரியான ஒரு காட்சி அந்த போன் கேமராவால பதிவாகி இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஜூம் பண்ணி பார்த்த போதும் இந்த விவரமே அவருக்கு தெரிய வந்திருக்கு. இது ஏதாவது
ஏதாவது கேமரா கிளிச்சா கூட இருக்கலாங்கிற மாதிரி சில பேர் சொன்னாலும் ஸ்ட்ரேஞ்சான ஒன்னாவே தான் மாறி இருந்தது இந்த வீடியோ ஃபுட்டேஜ். ரூஃப் வாட்சர் எந்த பகுதியில் வச்சு இந்த சம்பவம் வீடியோவா பதிவு பண்ணப்பட்டதுன்னு தெரிய வரல. சோசியல் மீடியாவில் சில பேர் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடியோ காட்சியும் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. ஒரு லேட் நைட்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தப்போ எதாச்சியா எதிரில் இருந்த வீட்டு மொட்டை மாடியை கவனிச்சப்போ அதுல இயல்புக்கு மாறான மர்மமான தோற்றத்துல ஒரு பெண்ணோட உருவம் நின்றுகிட்டு இருந்ததை பார்த்திருக்காங்க. அதோட வெளிரி போன தோற்றத்துல ரோட்டையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது மாதிரியான அந்த உருவத்தோட நடவடிக்கை ரொம்ப அப்நார்மலாவே தான் இருந்திருக்கு. இரவு நேரத்துல பதிவான இந்த காட்சியை ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெளிவில்லாத ஒன்னாவே இருந்தாலும் அது கோஸ்ட் ஃபிகரோட ஒத்து போற மாதிரியே இருந்ததுனால ரியல் கோஸ்ட்ங்கிற பேர்ல இந்த வீடியோவையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டு வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ரேசிங் ஸ்பிரிட்ஸ் கடந்த 2024 வருஷம் ஃபார்ம் 1ல செட் பண்ணப்பட்டிருந்த செக்யூரிட்டி கேமரா வழியா எதிர்பாராத விதமா ரெக்கார்ட் ஆகியிருந்த மிஸ்டீரியஸான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. வானத்துல இருந்தும் திடீர்னு வேற எங்கேயோ இருந்தும் பறந்து வந்த ஸ்ட்ரேஞ்சான லைட் ஆப்ஜெக்ட் ஒன்னு ஃபார்ம் கிட்ட இருந்த ரோட் சர்ஃபேஸ் தொட்டுட்டு கிளம்பி மறைஞ்சு போன மாதிரி என்னன்னே புரிஞ்சிக்க முடியாத விளங்கிக்க முடியாத அளவுக்கான ஒரு காட்சி வீடியோவா பதிவாகி இருந்தது. இது ஏதாவது ஏலியன் ஆப்ஜெக்டா இருக்கலாம்னு ஒரு பக்கமும், இன்னும் சில பேர் இது ஒரு பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாங்கிற மாதிரியும் வீடியோவா பார்த்தவங்க அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலுமே இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ காட்சி இன்னமும் விடை தெரியாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் இருக்கு. அதோட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கிரீப்பி ஸ்விம்மிங் பூல். நைட் ஒரு வீட்டுல பார்ட்டி நடந்துகிட்டு இருந்தப்போ வீட்டுக்கு வெளியே இருந்த ஸ்விம்மிங் பூலை ஒட்டி எதிர்பாராத விதமா வீடியோவில் பதிவான மர்மமான உருவம்னு சொல்லி இன்டர்நெட்ல வைரலான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான பெண் மாதிரி தோற்றமளிக்கக்கூடிய தெளிவில்லாத ஒரு மர்ம உருவம் எதிரில் இருந்த வீட்டை தூரத்துல இருந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு காட்சி வீடியோ கேமரா வழியா பதிவாகி இருந்திருக்கு. வெளிரி போன உடல், உயிரோட்டம் இல்லாத தெளிவில்லாத முகம்னு சொல்லி மர்மமான வகையில் தென்பட்ட அந்த உருவம் உண்மையிலேயே மனிதன் தானா இல்ல வேற ஏதாவது அமானுஷமான உருவமானு பல கேள்விகளை உண்டாக்கி இருந்த இந்த சம்பவம் சோசியல் மீடியாவில் வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. டாக் வித் நைட்மேர். மனித முகம் கொண்ட ஒரு பெண்ணோட தலை அந்தரத்துல மிதக்கிறது மாதிரியும் அதை ஒரு வீட்டுக்கிட்ட இருந்த நாய் கவி பிடிக்க எகிரி குதிக்கிறது மாதிரியுமான ஒரு கிரீப்பியான வீடியோ சோசியல் மீடியாவில் சில மாதங்களுக்கு முன்னாடி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. இந்த வீடியோவை பார்த்த பலருமே பெண்ணோட அந்த தலைப்பகுதியை இன்விசிபிளான நூல் முன்னல கட்டி மேல இருந்து கீழே தொங்க விட்டு, அதாவது பெண்ணோட தலை மாதிரி தோற்றம் கொண்ட பொம்மை ஒன்ன மேல இருந்து கீழே தொங்க விட்டு அதை நாய்கிட்ட காட்டி விளையாடி இருக்கலாங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. மேபி அதுதான் உண்மையான விஷயமாவே இருக்குன்னு வச்சுக்கிட்டாலுமே நீங்க அந்த பெண் தலையை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அதோட வாயும் கண்களும் உயிரோட்டமா அசைற மாதிரியுமே கூட தெரியும். இந்த ஒரு விஷயம் தான் அந்த வீடியோவை அமானுஷ்யமான ஒன்னாவே மாத்தி இருந்தது. சிமெட்ரி என்கவுண்டர். மே 2025 வருஷம் சவுதி அரேபியாவோட அல் மதீனாங்கிற பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சி தான் இது. நைட் கார்டு ஒருத்தர் அங்கிருந்த லோக்கல் சிமெட்ரியை ஒட்டி பேட்ரோலிங்ல இருந்தப்போ யாரோ ஒரு மர்மமான உருவம் ஒரு சவக்குழிக்கு நேரா உட்காந்துகிட்டு இருக்கிற மாதிரி தெரிய வரவே டார்ச் அடிச்சுக்கிட்டே அந்த காட்சியை தன்னோட மொபைல் கேமரா வழியா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு. க்ளோஸா நெருங்கி அந்த உருவத்தை கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தது ஒரு அகோரமான தோற்றத்துல இருந்திருக்கு. அதோட அது திரும்பி பார்த்த அடுத்த சில வினாடிகள்லயே அது வேகமா சிமெட்ரியை விட்டு தத்தி ஓடவும் செஞ்சிருக்கு. வீடியோவா பதிவு செய்யப்பட்ட இந்த காட்சியை பார்த்த பலருமே இது ஒரு பிராங்க் வீடியோவா தான் இருக்கணும், உண்மையா இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த உருவம் நகர்ந்து கை கால்களை வச்சு தத்தி தாவி ஓடன விதத்தை பார்க்கும்போது அதுல தெரிஞ்ச மூமெண்ட்டை சாதாரண ஒரு மனுஷனால செஞ்சிருக்கவே முடியாதுங்கிறதும் சிலருடைய கருத்தாகவும் இருந்தது. அதனால இது ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்க சான்ஸே இல்லைங்கிற மாதிரியும் சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதோட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.